ஸ்ட்ரேயோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அதனால இருக்கும் போல. நம்ம போவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க. சரிம்மா, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். எப்படி கேட்குறது? ஸ்ட்ரேயோட ஃப்ரெண்ட்ஸாக போய் சொல்ல போகிறாங்க. பணம்னா யாருக்கு தான் ஆசை வராது? ஹலோ, என்னம்மா சொல்லுங்கம்மா. என்ன சம்பளம் கொடுத்துட்டியா எல்லாருக்கும்? கொடுத்துட்டேம்மா. மீதம் எவ்வளோ பணம் இருக்கு உங்ககிட்ட? 4500 இருக்குமா. சரி சரி, இப்போ நீ எங்கே இருக்க? வீட்டுக்கு சாப்பிட வந்தேம்மா. ஏன் தோட்டத்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட மாட்டியா? மற்றவங்க எல்லாம் தோட்டத்துக்கு தானே சாப்பிட்றாங்க. இல்லைம்மா, நீங்கள் எப்பொழுதும் எங்களை 6:30க்கெல்லாம் வர சொல்லிடுறீங்க. மற்றவங்க எல்லாம் 9:30க்கு தாம்மா வர்றாங்க. அவங்க சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு வர்றாங்கம்மா. ஆனால் எங்களுக்கு சமைக்க மட்டும்தான் நேரம் இருக்குது. சாப்பிட நேரமே இல்லைம்மா. காலையில் சாப்பிடவே மாட்டோம்மா. மதியம் மட்டும்தாம்மா சாப்பிடுவோம். அதாம்மா வீட்டுக்கு போயிடுறேன். சரி சரி, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா, நான் உங்ககிட்ட பேசணும். சரிங்கம்மா, நான் வச்சிடுறேம்மா. ஏன் ராணி அம்மா கோபமாகவே பேசுகிறாங்க? என்னவா இருக்கும்? ஏங்க சாப்பிட வராமல் என்ன போன காலையில் வச்சுட்டு ஏதோ சிந்தனையில் இருக்கீங்க? அது ஒன்றுமில்லை பாஞ்சு. ராணி அம்மா போன் அடிச்சு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. சரிங்க, சாப்பிட்டு போங்க, அதுக்கு என்ன இப்போ? ராணி அம்மா ஏதோ கோவமா பேசின மாதிரியே இருந்துச்சு. நான் எதுவும் சரியா வேலை பார்க்கலையா, தப்பு பண்ணிட்டேனான்னு தெரியலையே. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. உங்களுக்கு சாப்பாடோட விசுவாசம் தான் முக்கியம்னு வேலை பார்ப்பீங்க. நீங்களா வேலையில் தப்பு பண்ணியிருக்க போறீங்க? நீங்கள் வேலையெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துருப்பீங்க. என்னங்க என்னாச்சு பாஞ்சு, சொல்லு. ஒருவேளை நம்ம காயத்ரி எதுவும் சேட்டை பண்ணியிருப்பாளோ? தெரியலையே. சரி, நான் போயிட்டு வரேன், வந்து சாப்பிட்றேன். என்னங்க நில்லுங்க, சாப்பிட்டு போங்க. காலையிலும் சாப்பிட்றது இல்லை, இப்பயும் சாப்பிடாம போனா எப்படி? என்ன இந்த மனுஷன் சாப்பிடாம கூட இப்படி ஓடுறாரு? அம்மா அம்மா. நீங்க என்ன வீட்டுக்கு போகலையாப்பா? என்னப்பா பண்றீங்க? இன்னும் சாப்பிட போகலையா? வீட்டுக்கு சாப்பிடதாம்மா போனேன். எஜமானி அம்மா கூப்பிட்டாங்க, அதாம்மா வந்தேன். அப்போ வீட்டுல சாப்பிட்டீங்களா இல்லையாப்பா? இல்லைம்மா, பேசிட்டு போய் தாம்மா சாப்பிடணும். தியாகு, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்கம்மா. அது வந்து இந்தாங்கம்மா 4500 11 பேர் வேலை பார்த்தோம்மா. 5500 போக மீத 4500 இருக்குமா. சரி கொண்டா. உங்ககிட்ட பணம் கொடுத்தல அப்போது 1 லட்ச ரூபா இங்கே வச்சுட்டு போயிட்டேன். அதை எடுத்தியா நீ?